தெரியாதா? இந்த துணி துவைக்கிறதுனால தான் இங்க வண்ணம் குளம்னு பேர் வச்சாங்க. அதனால தான் இங்கே வண்ணம் குளம்னு பேர் வச்சாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அந்த காலத்தில் நல்ல நல்ல சோப்பெல்லாம் யூஸ் பண்ணாங்களே. இப்போ நீ என்ன சோப்பு யூஸ் பண்ணுற? ஃபுல்லாக கெமிக்கல் அந்த சோப்பெல்லாம். ஆமாம். அது யூஸ் பண்ணினா இந்த குளம் ரொம்ப பொல்யூட் ஆகும். நீங்கள் போய் யூஸ் பண்ணுறியே. இங்கே நிறைய பாக்டீரியாலாம் இருக்குது. இதில் ஒரு பாக்டீரியா உன் கையில் பட்டா கூட ரொம்ப சீரியஸ் கண்டிஷன்லாம் போகும். அந்த பாக்டீரியாலாம் வந்து ட்ரைனேஜ் வேஸ்ட்டோட பாக்டீரியாஸ். ஆமாம், இங்கே நிறைய பேர் ட்ரைனேஜ் வேஸ்ட்டாக இதெல்லாம் விடுறாங்க. நீ பார்த்துலாம் பார்க்கலையா? அங்கே எவ்வளோ குப்பை இருக்குது. இதில் போய் துணி துவைக்கிற. ஆமாம், நிறைய குப்பை இருக்குது. இனிமேல் இங்கே துணி துவைக்கியா? இனிமேல் நான் துணி துவைக்க நான் இப்பொழுது 2வது வகுப்பு. அப்பா, இந்த ரீல்ஸ் பார்த்துட்டே சிப்ஸ் சாப்பிட ரொம்ப ஜாலியாக இருக்குது. ஏய் தனிஷா, என்ன பண்ணிருக்க? நானா சிப்ஸ் சாப்பிட்டுட்டு இருக்கேன். சிப்ஸ் சாப்பிட்டுட்டு சரி, சிப்ஸ் சொல்லக்கூடியங்க எடுத்து குளத்தில் போடுவேன். அதில் போட்டால் என்ன? அதில் போட்டு நிறைய பாக்டீரியாலாம் வளரும். உனக்கு தெரியாதா? தெரியாதே. இங்கே எவ்வளோ செடி இருக்குது பார்த்தல. இந்த செடியெல்லாம் ரொம்ப கெட்டது. இதெல்லாம் போடுறதுனால தான் இதுக்கு நிறைய செடியும் வளருது. அப்படியா? ஆமாம், நீ போடுறதுனால இதுக்குள்ள நிறைய மீனோட வாழ்க்கையெல்லாம் இருக்கும். இந்த மீன்கள்லாம் நீ போடுற தண்ணியை குடிச்சு நிறைய இது செத்து போயிடுது. இதெல்லாம் ஒரு சில ரொம்ப விஷ மீனாக மாறிடுது. அப்படியா? இனிமேல் நான் இதை செய்யவே மாட்டேன். மன்னிச்சிடுங்க. கண்டிப்பாக. இதுக்கே இப்படியா? வரவங்க எல்லாம் இங்கெல்லாம் குப்பை போடுறாங்க. கார்பேஜ் கலெக்டர் வந்து யாருமே இங்கே வர மாட்டேங்கிறாங்க. நாங்கள் தான் 1 கிலோமீட்டர் தள்ளி போய் போடுறதா இருக்குது. நாங்கள் வந்து கார்பரேஷனுக்கு வந்து லெட்டர் அனுப்புகிறோம். கண்டிப்பாக லெட்டர் அனுப்பி கார்பேஜ் கழிச்சு 1 வாரம் கழிச்சு வருவாங்க. இப்பொழுது 1 வாரம் கழித்து நம்ம ஊரு சுத்தி பாரு இது நம்ம சென்னைதாண்டா. அம்மா, இந்த குப்பைப்பட்டி எங்க? ஓ, இங்கே இருக்கு. அப்படியா? நான் இது உள்ளே போட்டேன். குப்பை கலெக்டர் இன்னைக்கான குப்பை. இதை நான் வந்து தொட்டியும் வந்துருச்சு. உங்களுக்கு சந்தோஷமா? ரொம்ப சந்தோஷம். இப்பொழுது 3வது வகுப்பு. எனக்கு மட்டும் இந்த ட்ரைனேஜ் கனெக்ஷன் இவ்வளோ பலமாக இருந்தால் நான் வீடே கட்டிக்க மாட்டேன். நீங்கள் எதுக்கு கவலைப்படுறீங்க? பக்கத்தில் இருக்க ட்ரைனேஜ் பைப் எடுத்து இங்கே வச்சிடலாம். அப்படியா? சரி. என்னம்மா பாது? புது வீடு கட்டிட்டீங்களா? கட்டிட்டாவே. சரி, இப்போ ட்ரைனேஜ் பைப் எங்கே கொடுக்க போகிறீங்க? இந்த பக்கத்தில் இருக்க இந்த குளத்தில் நீங்கள் கொடுக்கறதுனால இங்கே நிறைய பாக்டீரியாலாம் இருக்குது தெரியுமா? இந்த மாதிரி ஆல்ரெடி நிறைய பேர் கொடுத்துருக்காங்க. அதனால இங்கே நாங்கள் டெஸ்ட் எடுத்து பார்த்ததில்ல. சூடோமோனாஸ் அரெஜினஸா, சூடோமோனாஸ் ஃப்ளோரசன்ஸ், ஈக்குவலை, ஷிவனல்லா ஆல்கே, இவ்வளோ பாக்டீரியாஸ் இருக்குது. இந்த பாக்டீரியாஸில் ஒன்றாவது இங்கே இருக்க யாராவது தெரியாமல் தொட்டுட்டாங்க, அவங்க கையில் அடிபட்டுருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு ரொம்ப பெரிய கஷ்டம் வரும். அதனால் நீங்கள் விடுறது ரொம்ப தப்பு. இனிமேல் நாங்கள் இன்னும் பண்ணவே மாட்டோம். கண்டிப்பாக பண்ண மாட்டீங்கல்ல? பண்ணவே மாட்டோம். இப்போ எல்லாரும் ஒரு நிமிஷம் இங்கே வாங்கல. நீங்கள் எல்லாரும் பார்த்தீங்களா? இங்கே வாட்டர் ரியாக்டர், அதாவது ஆகாய தாமரைன்னு ஒரு செடி இருக்குது. எல்லாரும் பார்த்தீங்களா? இதனால எவ்வளோ எஃபெக்ட்ஸ் இருக்கும் யாருக்காவது தெரியுமா? தெரியாது. இது நார்மலாக ஒரு தண்ணியில் சன்லைட் படும்போது இந்த பாக்டீரியாலாம் இறந்து போயிடும். ஆனால் இந்த செடி இருக்கிறதுனால இந்த சன்லைட் தண்ணியில் பட மாட்டேங்குது. அதனால இந்த பாக்டீரியாலாம் சாகவும் மாட்டேங்குது. நீங்கள் உங்களில் யாராவது ஒருத்தராவது இந்த கார்பரேஷனுக்கு லெட்டர் எழுதுனீங்களா? இல்லையே. இதுக்கு முன்னாடி எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி அதை க்ளீன் பண்ணாங்களாவது தெரியுமா? தெரியாது. 2 வருஷத்துக்கு முன்னாடி இதை க்ளீன் பண்ணாங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடி க்ளீன் பண்ணும்போது அது ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு. இந்த ஆகாய தாமரை வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம தான் லெட்டர் எழுதி கார்பரேஷனுக்காக க்ளீன் பண்ண சொல்லணும். இந்த வாட்டி நாங்கள் பண்ணுறோம், அடுத்த வாட்டி நீங்கள் பண்ணுங்கள். சரி சரி. Our water, our future. If you waste it today, you will chase it tomorrow.